4 தொடக்கம் 5 மணித்தியாலம் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்க நல்லா அரிசி வந்து ஊறிட்டு பாருங்க இந்த குறுநல் எல்லாமே அப்படியே இருக்குதுங்களுக்கு. இந்த குறுநல் எல்லாம் தேவைன்னு சொன்னா அப்ப அது வந்து முக்கியம் வந்து குறுநல் எப்படி வந்து அப்படியே வைப்பேன். அனைத்துறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்னைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்க என்றால் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சாப்பாடு தான். அதுவும் பாத்தீங்க சொன்னா பாலப்பம். பாலப்பம்னு சொன்னாலே எல்லாருக்குமே வந்து மிகவும் பிடிக்கும். அந்த பாலப்பத்துக்கு வந்து மா என்னென்று குழைச்சு அப்பம் வந்து என்னென்று சொல்றேன்னு சொல்லித்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போறேன். நான் தான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா எங்களோட VR Vlog யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலியிலையும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, நாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். என்னென்னு வந்து அப்பத்துக்கு வந்து மா குழைச்சு அப்பம் வந்து சுடுறோன்னு சொல்லி பாப்போம் வாங்க. ஓகே, இப்ப வந்து பாத்தீங்க சொன்னா அப்பம் சுடுறேன்டா அதுக்கு முதல் வந்து அப்பத்துக்கான மாவை வந்து நாங்கள் வந்து தயார் செய்யணும். அதுக்கு முதல் நாங்க என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லி பார்ப்போம். பாத்தீங்கன்னு சொன்னா சிகத்த பச்சை அரிசியை வந்து நான் 4 தொடக்கம் 5 மணித்தியாலம் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்க நல்ல அரிசி வந்து ஊறிட்டு இதோட இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அளவான தேங்காய், ஆக பெருசும் இல்ல ஒரு சின்னனும் இல்ல, ஒரு அளவான தேங்காயில வந்து பாதி தேங்காயை வந்து துருவி வச்சிருக்கிறேன். பாருங்க இஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அரைச்சுண்டு பச்சைமா, அதாவது பச்சை கோதுமை மா வந்து எடுத்து வச்சுக்கணும், அவிக்காத பச்சைமா. இவ்வளவு தான் வந்து நாங்கள் அப்பத்துக்கான மா வந்து குழைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிற பொருட்கள். வந்து என்ன செய்யணும்னு சொன்னா நாங்கள் வந்து அரிசியை வந்து நல்லா ஊற வச்சு வச்சிருக்கிறோம். இதை வந்து ஒரு 2-3 தடவை கழுவி எடுக்கணும். சொன்னா இந்த தவிட்டு தன்மை எல்லாம் இருக்குன்னு தானே, அப்ப 2-3 தடவை நல்ல வடிவா கழுவி எடுக்கணும். எவ்வளவு தவிட்டு தன்மை இருக்குன்னு சொல்லி என்னமே 2 தடவை நல்ல வடிவா கழுவி எடுக்கணும். நல்ல பச்சை அரிசி பாருங்க, பார்க்கவே ஆசையா இருக்கு. இப்ப பாருங்க அரிசியை வந்து நல்ல வடிவா கழுவி எடுத்தாச்சு. இனி வந்து இந்த அரிசியை வந்து வேற வைக்கணும். வேற வைக்கிறேன்னு சொன்னா ஒரு நீட்டுப்பட்டியோ அல்லது இப்படியான சட்டியிலேயே போட்டு அந்த தண்ணியை வந்து வடிய வைக்கணும். அரிசியில வந்து தண்ணி இருக்க கூடாது, அதுக்காண்டித்தான் நல்லா ஊறிச்சு. இந்த ஊறின அரிசி சாப்பிட்டா நல்லா இருக்கு. சில பேர் வந்து அப்பம் வந்து சுட பயப்படுவினா மேனு சொன்னா இந்த அப்பத்துக்கான மா வந்து சில பேருக்கு வந்து வடிவா குழைக்க தெரியாது. அதோட பாத்தீங்கன்னா சொன்னா இந்த அப்பத்துக்கு மா வந்து நிறைய முறையில குழைக்கலாம். நான் வந்து இன்னைக்கு எங்கட விட்டு எப்படி குழைக்கிறோமோ அதே மாதிரி ஒரு முறையில வந்து குழைச்சு காட்டுறேன். இப்ப அரிசியை வந்து கழுவி நல்ல வடிவா வேற விட்டாச்சு. அதுல இருக்க கொஞ்சம் தண்ணியுமே வடிஞ்சிடும். அதுக்கு முதல் நாங்க எடுத்து வச்ச தேங்காய் பூவை வந்து நல்ல கூழா வந்து அரைச்செடுக்கணும். தேங்காய் பூ வந்து இப்படியே போடக்கூடாது, நல்ல கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல கூழா அரைச்செடுக்கணும். இப்ப தேங்காய் பூவை மிக்சி கப்ல போடுவோம். தண்ணி வந்து கொஞ்சம் கூட தான் விடுவோம். நல்ல கூழா தான் அரைச்செடுக்கணும். இப்ப தண்ணி வந்து கொஞ்சம் கூட விடுவோம். உலகம் காணும் நல்ல கூழா அரைச்செடுப்போம். அரைச்செடுத்துட்டு பார்ப்போம் சரியா. இப்ப பாருங்க தேங்காய் பூவை வந்து நல்ல கூழா வந்து அரைச்செடுத்தாச்சு. இதை வந்து நாங்கள் அப்படியே எந்த பானைக்கு நீங்க அப்பத்துக்கு வந்து மா குழைக்க போறீங்களோ அதே பாத்திரத்துக்கு வந்து நான் வந்து பானையில குழைக்கிறேன். நீங்க வந்து சட்டி அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்குள்ள வந்து ஊத்தணும். கொஞ்சம் விட்டாத்தியான பாத்திரமா வந்து இருக்கணும். அரைஞ்ச தேங்காய் பூவை வந்து இதுக்கு ஊற்றுவோம். பாத்தீங்களா நல்ல பட்டு போல அரைச்செடுத்தாச்சு. தேங்காயை வந்து நல்ல வடிவா அரைச்செடுத்து பானைக்கு வந்து ஊத்தி வச்சாச்சு. இனி வந்து அதே ஜொக்குல வந்து நாங்கள் வேற விட்ட அரிசி நல்லா வந்து தண்ணி வடிஞ்சிட்டுது. அந்த அரிசியுமே தண்ணி விட்டு நல்ல கூழா வந்து அரைச்செடுக்கணும். ஜொக்குல போட்டுட்டு அரைவாசியை தான் அடிச்செடுக்கணும். சொன்னா நிறைய போட்டா அடிச்செடுக்க இயலாது. இனி வந்து இதுக்கு அளவான தண்ணி வந்து விடணும், அடிச்செடுப்போம். அரிசியுமே வந்து நல்லா கூழா வந்து அரைச்செடுத்தாச்சு. அதையுமே நாங்கள் இந்த தேங்காய் பூக்கள் அடிச்சு ஊத்தின பானைக்குள்ளேயே ஊத்துவோம். அரிசி வந்து நல்ல கூழா வந்து அடிபட்டிருக்கு. பாருங்க இந்த குறுநல் எல்லாமே அப்படியே இருக்குது. எங்களுக்கு இந்த குறுநல் எல்லாம் தேவைன்னு சொன்னா அப்பது வந்து முக்கியம் வந்து குறுநல் அது எல்லாமே இருக்குது. நாங்க மிச்சம் இருக்கிற அரிசியுமே அதே போலயே அடிச்செடுப்போம். மற்ற அரிசியுமே நல்ல கூழா வந்து அடிச்செடுத்தாச்சு. அதையுமே இதுக்க விடுவோம். நல்ல வடிவா வலிச்சு விடணும். இனி வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா தேங்காய் பூ அரிசி எல்லாமே நல்ல வடிவா அடிச்செடுத்தாச்சு. நீ எடுத்து வச்சுக்கிற கோதுமை மாவை வந்து இதுக்க போடுவோம். இப்போ வந்து கோதுமை மாவை போடுவோம், அவிக்காத பச்சைமா. இனி போட்டுட்டு நல்ல வடிவா கையால வந்து எல்லாம் சேர குழைச்செடுக்கும்.
சொன்னா இதெல்லாம் கரண்டியால வந்து குழைச்செடுக்கல, அது கையால தான் குழைச்செடுக்கணும். இப்ப நல்லபடியா அந்த மா வந்து கட்டி இல்லாமல் கரைச்செடுக்கணும் கையால. அந்த கட்டியா இருக்கும், அதால வந்து நல்ல வடிவா கரைச்செடுக்கணும். நல்ல வடிவா கரைச்செடுக்கணும். என்ன சொன்னா மா வந்து இந்த கட்டி கட்டியா இருக்கிறதால வந்து என்ன சொல்றது, அந்த மா வந்து உங்களுக்கு அவியாத மாதிரி இருக்கும். அதால வந்து நல்ல வடிவா கரைச்செடுக்கணும். இந்த மாவை பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல வடிவா கரைச்செடுத்துட்டு 12 மணித்தியாலம் அளவுக்கு நாங்கள் வந்து புளிக்க வைக்கணும். அப்பதான் அப்பம் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதோட வந்து நல்லா புளிச்சும் இருக்கும். அப்போ வந்து சட்டியிலேருந்து விடுபடும். பாருங்க, மா கட்டி இல்லாமல் நல்ல வடிவா கரைச்செடுத்துட்டேன். பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி. நீங்க வேணும்னு சொன்னா அப்படியே நாங்கள் எந்த விதமான அப்பச்சோட எதுவுமே சேர்க்கவும் இல்லை, எதுவும் இல்லை. நல்ல வடிவா குழைச்செடுத்தாச்சு. இனி என்ன செய்யணும்னு சொன்னா நாங்கள் இதை கொண்டு போய் ஒரு தட்டால வந்து மூடிட்டு 12 மணித்தியாலம் அப்படி புளிக்க வைப்போம். புளிக்க வச்சுட்டு நாங்கள் நாளைக்கு எடுத்து அப்பத்தை சுடுவோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க நேற்று பின்னேரம் வந்து அப்பத்துக்கு வந்து மா வந்து குழைச்சி வச்சுனாங்க. மா வந்து நல்லா புளிச்சுட்டு பாருங்க. உங்களுக்கு பார்க்கவே தெரியும் மா வந்து அப்படி புளிச்சிருக்கேன்னு சொன்னா அந்த ஓட்ட 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 மாதிரி இருக்குமா, பாத்தீங்களா? எல்லா மா வந்து புளிச்சிருக்கு, நல்ல கணக்கான பதத்திலேயும் வந்து இருக்கு அப்பத்துக்கு ஏற்ற மாதிரிமா. இதுக்கு வந்து நாங்கள் எந்த ஒரு தண்ணியோ பாலோ இனி சேர்த்துன்னு கிடைக்க தேவையில்லை, இதுவே எங்களுக்கு காணும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கட்டியா இருக்குமென்னு சொன்னா நீங்க வந்து அந்த கப்பி பால் விட்டு நீங்க கரைச்சிருக்கலாம் அப்பத்துக்கு ஏற்ப. பாத்தீங்களா? அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இஞ்சால தலைப்பால், பாத்தீங்களா? தேங்காய்ல தலைப்பால நல்ல கட்டி பாலா வந்து தான் நான் அப்பதுக்கு எடுக்கணும். அப்படி கட்டிப்பால் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா சர்க்கரை எடுத்து வச்சுக்கிறேன். பாலப்பத்துக்கு வந்து சீனி போடுவேன் சில பேர் சர்க்கரை போடுவேன். நான் வந்து சர்க்கரை தான் எடுத்து வச்சுக்கிறேன், அதான் நல்ல டேஸ்டா இருக்கும். அதோட வந்து கொஞ்சம் உப்பு. இப்ப வந்து நாங்க உப்பு என்ன செய்யணும்னு சொன்னா இந்த மாவுக்கு போட்டு கரைச்செடுக்கணும். கொஞ்சம் உப்பு வந்து போடுவோம், தேவையான உப்பு போட்டு மாவை வந்து கரைச்செடுப்போம். அப்பத்துக்குள்ள சமா நல்ல வாசமா இருக்குது, இப்படியே அப்பம் சாப்பிடுற மாதிரி தான் இருக்கு. சரி, இனி வந்து என்ன செய்யணும்னு சொன்னா நாங்க அடுப்பை மூட்டிட்டு அப்பத்தை வந்து சுட்டு எடுப்போம். வந்து மூட்டுவோம். அடுப்பு வந்து இப்ப மூட்டியாச்சு, அடுப்பு எரியட்டும். இப்ப வந்து என்ன செய்யணும்னு சொன்னா நாங்க எடுத்து வச்சிருக்கோம் இந்த தேங்காய் பாலுக்குள்ள ஒரு அரைக்கரண்டி கொஞ்சம் மா வந்து இதுக்கு வந்து விடுவோம். மேலன்னு சொன்னா பால் வந்து கொஞ்சம் தண்ணியா தானே இருக்கும், இதை விட்டோம்னு சொன்னா கொஞ்சம் கட்டியா இருக்கும். அப்ப வந்து அந்த அப்பத்துக்குள்ள விடேக வந்து பால் வந்து வெளியில வந்து ஓடாது. சில பால் வந்து வெளியில ஓடிடும், அதால வந்து வெளியில ஓடாம இருக்க ஒரு அரைக்கரண்டி மாவு விட்டு கலந்தெடுப்போம். இந்த அரைக்கரண்டி மாவை விட்டுட்டு கரைச்சி எடுத்தோம்னு சொன்னா பால் வந்து இன்னுமே கொஞ்சம் தடிப்பா இருக்கும், அதால வந்து ஓடாது. நான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட விட்ட மிதக்கறி பொரிக்கிற சட்டியில தான் வந்து அப்பம் சுட போறேன். என்ன சொன்னா அந்த சட்டி தான் வந்து எண்ணெய் பிடிப்பா இருக்கும், அப்பம் வந்து இலகுவா வந்து எடுபடும். உங்கள்ட்ட வந்து அந்த அப்பம் சுடுற சட்டி இருந்தா நீங்க அதுலயுமே சுட்டு எடுக்கலாம். இல்லாட்டிக்கு இப்படி ஒரு பொரிக்கிற சட்டியில சுட்டு எடுத்தா இலகுவா வந்து அப்பம் வரும். இப்ப வந்து சட்டியை அடுப்புல வைப்போம். சட்டி கொஞ்சம் சூடாட்டும். அடுப்பு வந்து நிறைய வந்து எரியக்கூடாது, உறவு வந்து நிறைய எரியக்கூடாது, நோமலா எரிஞ்சாலே போதுமே சொன்னா. நிறைய எரிஞ்சுன்னு சொன்னா கீழால வந்து எரிஞ்சிடும் அப்பம் வந்து, அதால வந்து நோமலா தான் எரியணும். இப்போ வந்து சட்டி வந்து சூடாகட்டும். சட்டி வந்து நல்லா சூடாயிட்டு இப்ப வந்து நாங்கள் எண்ணெயை வந்து சட்டின சைட் எல்லாமே வடிவா தடவி எடுப்போம். சொன்னா முதல் ஊத்தைக்கு வந்து சில முட்டை பார்க்கும், அதாலதான் வடிவா தண்டிட்டு நாங்க இப்ப அப்பத்துக்குரிய மாவை வந்து சட்டிக்குள்ள வந்து விடுவோம். விட்டுட்டு என்ன செய்யணும்னு சொன்னா 2 பக்கத்தாலையும் பிடிச்சு சுத்தி எடுக்கணும் அப்பத்துக்கு. தண்டிட்டு இதை வந்து இப்படி அடுப்புல வச்சுட்டு இனி வந்து தேங்காய் பாலை வந்து விடுவோம். தேங்காய் பாலை விட்டுட்டு அப்படியே மூடி விடுவோம். அப்பம் வந்து அவியட்டும் சொன்னா மூடி விட்டா தான் அப்பம் வந்து அவியும். அடுப்பை மட்டும் கொஞ்சம் குறைச்செறியுங்கோ, அப்பதான் கீழால வந்து எரியாம இருக்கும் அப்பம். அப்பம் வந்து நல்லா வேகிட்டு பாருங்கோ. சரிங்களா? இனி வந்து இதை இதாக்குவோம். இப்ப பாருங்க அப்பம் வந்து சுட்டாச்சு. இனி வந்து இதை எடுப்போம். இனி வந்து நாங்க நிறைய பால் விட்டுச்சுடுவோம். முதல் அப்பம் பண்ணோடைய கொஞ்சம் பால் விட்டோன்னா இனி வந்து நிறைய பால் வந்து விடலாம். அப்படியே இறக்கி வாழை இலையில அப்படியே வைப்போம். இனி வந்து நாங்கள் இதே போலயே இனிமேட்டு அப்பத்தையும் சுட்டு எடுக்கணும். சுட்ட அப்பத்துக்கு மேல சர்க்கரையை வந்து போடுவோம், அப்பதான் சூடுல வந்து கரையும். பாலுக்கு மேல போட்டு நீங்க வேணும்னு சொன்னா சீனியும் வந்து போட்டுக்கொள்ளலாம்.
அப்பத்தையுமே நாங்க சுட்டு எடுப்போம். சட்டி வந்து சூடா தான் இருக்கு பாருங்க. அடிட்டு நல்ல வடிவா சுத்தி எடுத்தா இந்த மாவெல்லாம் சைட்ல எல்லாம் ஓடும். பாத்தீங்களா அப்படி வந்துட்டு மாவா இருக்கு மாவியாது. இப்ப வந்து நாங்க தேங்காய் பாலை வந்து விட்டுட்டு மூடி வச்சு விடுவோம். இப்ப எல்லாம் சுட்டு வச்சிருக்கு பாத்தீங்களா. முதல் சுட்டு அப்பதான் கொஞ்சம் பெரியப்ப மற்ற எல்லாமே நல்ல சின்ன அப்பமா கணக்கா சுட்டாச்சு. வந்து ரெண்டு சர்க்கரை வந்து கூடையில போடுவோம். இதுக்கு வந்து சர்க்கரையை போடுவோம். அங்கால வந்து அப்பம் வந்து சுடுபடுதாங்க. சட்டிக்க கூட இருக்குது அப்பம் அதே வந்து காக்கணும். இது சர்க்கரையை போட்டு விடுவோம். அது வந்து அப்பதான் கரையும் பாத்தீங்களா. சூட்டோட அப்படி கரைஞ்சிருக்குன்னு சொல்லி ஜல பாருங்க அப்பம் வந்து வேகி கொண்டு இருக்கு. இப்ப வந்து மற்ற அப்பத்தையும் வந்து இறாக்குவோம். அங்கால சுட்டு சுட்டு வச்சிருக்குது. பாத்தீங்களா அப்படியே வரும். அது ரெண்டு வாரில கொஞ்சம் நடுவுக்கு தான் கொஞ்சம் மொட்டி பிடிக்கும். அதை வந்து மெல்லமா இது தோணும். ஆக தட்டப்ப கொடுத்தோம்னு சொன்னா பிஞ்சிடும் கீழால. அப்ப நோமலை வந்து பாத்தீங்களா இப்படி ஒண்ணு வந்து அப்படியே வைப்பேன். இவர் சுட்டா அப்பா தெரிஞ்ச எனக்கு வேலை வச்ச தெரிஞ்ச இது வந்து இவர் சுட்டா அப்பா. நான் சுட்டு பாத்துறேன். சுட்டு பாக்குறதானே சுட்டு பார்த்து அது வடிவா தான் வந்துட்டு கொஞ்சம் ரொட்டி மாதிரி வந்துருக்கு. இதுக்கு வந்து சர்க்கரையை போட்டு நாங்க மெட்டாப்பத்தை வந்து ஊற்றி வைக்கணும். சர்க்கரை கொஞ்சம் கூட போட்டா நல்லா இருக்கு. எல்லாம் ஊறிட்டு இது முதல் சுட்டப்பம் வேண்ட சுட்டப்பம் பாத்தீங்களா. முதல் சுடையக்க கொஞ்சம் ஒரு மேத்தான் வேற மொட்டி கொண்டு வேண்ட சுட சுட அப்பம் வந்து தன் பள்ளியே வந்துட்டு சட்டிக்கலால சட்டி முதல் வச்சு எடுக்கல அடுத்த அப்பத்தை நாங்க விட்டாச்சு. வந்து மூடி வச்சு விடுவோம். சொன்னா அங்கால வந்து அப்பம் வந்து சுடுபாட்டு கண்டிருக்கு. இங்க வந்து அப்பம் சுட்டு வச்சிருக்கு. இதுக்கு வந்து சர்க்கரையை போடுவோம். இனி எல்லாத்தையுமே நாங்க சுட்டு எடுத்துட்டு பார்ப்போம். எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. இப்ப எங்களுக்கு வந்து சாப்பிடறதுக்கு அளவா நாங்க வந்து சுட்டு எடுத்துக்கிறோம். இனி வந்து நான் சாப்பிட்டு பார்க்க போறேன். இவ்வளவு நேரமே வந்து அப்பம் வந்து சாப்பிட்டு பார்க்கல. அப்பம் சுட்டு களைச்சிட்டேன். இந்த பாலப்பம் வந்து எல்லாருக்குமே மிகவும் பிடிக்கும். மாப்பதம் வந்து சரியா இருந்தா அப்பம் வந்து நல்ல வடிவா வரும். பாருங்க சைட்டுல நல்ல முறி இருக்கு பாருங்க. முருகி சூப்பரா இருக்கு. இது கறியை எடுத்து இந்த பால்ல வந்து தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். மடிச்சிட்டு அது டேஸ்டா இருக்கும். அப்பம் வந்து 2 சோடி சாப்பிடலாம். ஒரு ஆள் அது கூட வந்து சாப்பிடலாது. இப்படிதான் கரையெல்லாம் முருகி அந்த நடுவுக்குள்ள எல்லாம் நல்லா வேகி சூப்பரா வந்து அப்பம் வந்துருக்கு. நீங்களுமே இதே போல வந்து அப்பத்துக்கு குழைச்சு நீங்களும் சுட்டு சாப்பிட்டு பாருங்க. இது வந்து இலகுவான முறை. வந்து குழைக்கிற வந்து அப்பத்துக்கு இலகுவான முறை. சில பேர் வந்து என்னன்னு சொல்ல அரிசி புண்ணல் எல்லாம் எடுத்து அதை அவிச்சு அப்படி எல்லாம் போட்டுதான் அப்பத்துக்கு வந்து குழைப்பினோம். வந்து இப்படி நாங்க குழைக்கிற வந்து இலகுவா இருக்கு. மற்ற இலகுவா வந்து அப்பம் வந்து வரும். பாத்தீங்களா நடுவுக்கு தான் நல்லபடியா அவிஞ்சிருக்கு. பாத்தீங்களா பால் வந்து திரும்ப உழுவு. எனக்கு வந்து அப்பம் விருப்பம். கணக்கு சாப்பிட மாட்டோம். 2 சோறு சாப்பிடுவேன். நாங்கள் வந்து இதோட வந்து இந்த காணொலியை வந்து முடிச்சு கொள்றோம். நீங்களுமே இப்படி அப்பதுக்கு வந்து குழைச்சு அப்பன்னு சுட்டு பாருங்க. நல்ல சூப்பரா வரும். என்ன ஒரு காணொலி ஊடாக மீண்டும் உங்களை சந்திக்கணும். பாய்.